பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருக்குது? எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன்னா, அதாவது அந்த ஷோவே ரொம்ப கேவலமா தான் போயிட்டு இருக்கு. சத்தியமாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷோ வந்து தேவையான்ற மாதிரியே தான் எனக்கு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு, கேவலமா இருக்கு. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9ல ஃபர்ஸ்ட் எல்லாமே சுவாரஸ்யமா இந்த 20 கண்டஸ்டன்ட் யாருமே எதுவுமே பண்ணவே இல்லைங்க. எல்லாம் மொக்கையா பண்ணிட்டு இருக்காங்க. மொக்க மீன்ஸ் அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? நீ பக்கம் இந்த பக்கம் அடிக்கிறியா, இந்த பக்கம் அடிக்கிறியா, எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இத கண்டஸ்டன்ட் வந்து தேர்ந்தெடுக்க தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுது. எல்லாரும் சொல்ற மாதிரிதான். ஏன் அப்படின்னா எனக்கு முதல் விஷயம், 3 நாள் ஆல்ரெடி 8 சீசன் பாத்துட்டாங்க. இவங்க புதுசா ஏதாவது பண்றதா சொல்லி வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தா கூட ஓரளவு ஓகேங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். பார்த்ததுனால என்னமோ உள்ள வந்தோடனே இவங்க மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் 9 அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, வெறும் சண்டை மட்டும் போட்டாலும் நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம், இந்த நெகட்டிவ்னாலதான் நம்ம வளருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு 3 நாளுமே இவங்க சண்டை போட்ட அத்தனையும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங். அதுல வந்து விஜய் பார்வதியே சொல்லிருப்பாங்க, சுவாரஸ்யமா கொடுக்கணும்ல, அதனாலதான் இப்படி அடிச்சேன் இல்ல இப்படி அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இவ்வளவு பச்சையா ஓப்பனா ஸ்கிரிப்ட் மாதிரி நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 20 பேர் நம்ம ஒரு இடத்துல மீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளாவது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். கண்டிப்பா அது நடக்கும். 2 நாள் போன சீசன்ல கூட ஃபர்ஸ்ட் போனோடனே அந்த பாண்டிங் வந்திருக்கும். ஓகேங்களா, நீங்களும் பாத்துருப்பீங்க சீசன் 8ல எல்லாம் ஒரு பாண்டிங் இருக்கும். ஆனா இந்த சீசன்ல போன நாளே அங்க சண்டையை போட்டுக்கிறாங்க. 20 கண்டஸ்டன்ட் சொல்ற மாதிரி 20 பேர் அடிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு இதுல என்ன தெரியுமா, பிரிச்சுக்கிறாங்க போல பங்கு போட்டு. எப்பா இன்னைக்கு இவ்வளவு நேரம் நீ வந்து அந்த மைக்ல போய் சண்டை போடு, அந்த கேமரா மாதிரி. அதனால வந்துட்டு நீ என்ன பண்ண, காலையில சண்டை ஓடு. சரி, 2வது ப்ரோமோ நீ வந்து மத்தியானம் சண்டை ஓடு, நீ நைட்டு போடு. 3வது ப்ரோமோ வந்துரும். 3 எல்லாரும் 20 பேரும் 3 ப்ரோமோ வந்துருவோம். தெரியுதா ப்ரோமோல கேமரா அப்படின்ற மாதிரிதான் அங்க ஒவ்வொருத்தங்களும் பிளான் பண்ணி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு மல்டி டேலண்ட் இருக்கும். ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ஆக்டங்க, சோ சீரியல் ஆக்டர் இந்த மாதிரி எல்லாம் வராங்க. எனக்கு முன்னாடி 8வது சீசன்ல நீங்க பாத்துருப்பீங்க, முத்துக்குமரன் அவரோட பேச்சு திறமை அதை நிறைய இடத்துல அவர் வெளிப்படுத்தினாரு. அதே நேரத்துல நம்ம கானா சாங் பாடுற அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு சாங் பிக் பாஸ் உள்ள போனோடனே நம்ம ரஞ்சித் சார் முன்னாடியே பாட்டு பாடியிருப்பாங்க. நிறைய பாடல்கள் வந்து இந்த மாதிரி சில என்டர்டைன்மெண்ட்ல நிறைய அந்த டான்ஸ் இருந்தது, வித்தியாசமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. அது வந்து ஓரளவுக்கு நம்மளமா இருந்துச்சு. இப்ப வந்து என்னன்னா, நாங்க கண்டென்ட் தாண்டா கொடுக்க சொல்லலாம், எங்களை கதற விட சொல்லல. இதை தாண்டி எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கோவம் என்னன்னா, பாருங்க சார், நீங்க வாட்ச் முன்னாடி உள்ள விடுங்க, விடாம போங்க, அவார்டு கொடுங்க, அவரை மட்டும் நடிக்க மட்டும் சொல்லாது. பாருங்க, கண்ணுல இருந்து ரத்தமா வருது, காதுல இருந்து புகை அந்த பக்கமும் இந்த பக்கமும் கிளப்புது, அந்த ரேஞ்சில இருக்கு. உண்மையாலுமே வாட்டர்மெலன், அகோரி கலையரசன், விஜய் பார்வதி அக்கா எல்லாமே அதுல ஒரு 2 விஷயம் சொல்லிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து அகோரா பார்த்தோன்னே நம்ம வாட்டர்மெலன் சார் உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு வந்துட்டு, உன் பேத்தி வயசியா கண்ணு அழகா இருக்கான் பாரு அந்த ஒரு விஷயம் ரொம்ப. இதுல ஒரு அக்கா போயிட்டு வாட்டர்மெலனை ப்ரொபோஸ் பண்ணிருக்கு பாத்தியா? சரி விடுங்க. இன்னும் 2வது ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, அவர் வந்து செங்கோற்று கடல் கீழ்த்தா அப்படின்னு சிவாஜி கணேசன் இப்ப உயிரோட திருப்பி செத்துருப்பாரு. அந்த டைலாக் உண்மையில வந்து அவர் அப்ப கூட அவருக்கு தெரிஞ்ச 4 விஷயம் இன்டர்வியூல இருந்து வெளியே வந்துடலாம், இங்க உள்ள வெளில அப்படியே கத்திக்கிறாங்க. ஆனா இந்த 19 பேருமே ஒரே ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம விஜய் பார்வதியா இருக்கட்டும், நம்ம அகோரி கலையரசனா இருக்கட்டும், வாட்டர்மெலனை இப்படியும் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த ஷோக்குள்ள இருக்க முடியுங்கிறது தெளிவா தெரிஞ்சிச்சு. சோ அத்தனை பேருமே அவர் எப்படி யூஸ் பண்ணணும், பாதி பேர் நெகட்டிவா யூஸ் பண்றாங்க, பாதி பேர் அவர் பாசிட்டிவா அவருக்குள்ள வச்சுக்கிறாரு. உண்மையிலே விஜய் பார்வதி வந்து பக்கா கிளியரன்ஸா ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்ப விஜய் பார்வதி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீனவ சுபிக்ஷா, இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுதான் மக்களுக்கு எனக்கு. ஏன்னா அவங்க விஜய் பார்வதிக்கு வந்து ஒரு கால்குலேட் இருக்கு,
மீனவ பொண்ணு சுபிக்ஷா மேல எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம அவளை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிச்சு நம்ம மாற்றுமில்லனோட ஜாயின் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு 60 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும். நமக்கு ஒரு நேம் கிடைக்கும், நம்ம ஒரு ரீச் கிடைக்கும், நமக்கு ஒரு ஃபேன்ஸ் வருவாங்க. நீ நினைக்கிற அக்கா உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வராது, அப்படியே அகைன்ஸ்ட் தான் வருவாங்க. சொன்னா கேளுங்க. எனக்கு அது ஒரு விஷயமா தோணுச்சு. ரெண்டாவது கலையரசன் ஆக்சுவலி அவர் ஏன் உள்ள விட்டாங்க எனக்கு இப்ப வரைக்குமே புரியாம இருந்தது. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருப்பாரு இந்தியன் யூத் அண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கனாலே என்னோட பேர் வரும்னு சொல்லி. எனக்கு அந்த இந்தியன் நேஷனல் யூத் அம்பாசிடர் அந்த இது இருக்காரு. என்னன்னா அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, கலைத்துறையிலயும் எல்லாமே டேலண்ட் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தால காசுக்கோ இல்ல சம்திங் ஏதோ அவரோட பர்சனல் அதை நான் இன்வால்வ் ஆக விரும்பல, அதுக்காக அகோரியா அந்த மாதிரி மாறி அதுல நிறைய அவரோட நேம் டேமேஜ் ஆகி அவரோட கலைத்துறையில ஆகட்டும் நிறைய முன்னேறி வந்த அந்த துறையில அப்படியே அப் அண்ட் டவுன் ஆயிட்டாங்க இல்லையா. இப்போ என்னன்னா இப்ப எதுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போனாரு அப்படின்ற ஒரு ரீசன் வந்து அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட அவார்ட்லாம் வாங்கிட்டேன், எனக்கு நேஷனல் அவார்டு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அவார்டும் முக்கியம் கிடையாது, இதுல வர காசும் முக்கியம் கிடையாது. எனக்கு ஒரு கெட்ட நேம் கிரியேட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நல்ல நேம் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக வர என் ஃபேமிலிக்கு வந்து என் பொண்ணுங்களுக்கு என் பசங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டா கூட அட்மிஷன் தர மாட்டேன்றாங்க. இந்த பக்கம் கடைக்கு போனாலும் கழுவி ஊத்துறாங்க. அதனால என்னோட கெட்ட பேர் வந்து நார்மலா என்னோட கலைக்கு ஏத்த மாதிரி கலைத்துறைக்கு நான் ஏதாவது சாதிக்கணும், என்னோட நேம் வந்து மாத்தணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நான் இங்க வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு நீ அங்க போற? நான் ஒரே ஒரு கேள்வி, எனக்கு இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, எனக்கு அந்த உண்மையில நான் நெட்ல சர்ச் பண்ணேன், அதுல கூட கலையரசன் பேர் வந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, வேற ஏதோ கலையரசன்ங்கிற நேம் வந்து இவர் சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ முதல் இமேஜ் எல்லாம் போய் செக் பண்ணி உண்மையிலே அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்கிற அளவுக்கு நான் செக் பண்ண வச்சேன். அந்த அளவுக்கு அவர் பேர் வந்து நெகட்டிவா இருந்திருக்கு, அவரோட பாசிட்டிவான விஷயங்கள் எதுவும் அதிகமா வெளியே வரல. ஆனா என்னோட ஒரே கேள்வி என்னன்னா, நீங்க அதுக்காக தான் உள்ள போயிருக்கீங்கன்னா உங்களோட திறமையை காட்டலாமே, ஏன் அங்க சண்டை போடுறதையும் காய்கறி வச்சதையும் இருக்கிற பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களோட சுத்தி இருக்கிறதையுமே காட்டுறீங்க? உங்களோட அங்க 20 கண்டஸ்டன்ட்க்கு ஒரு திறமை இருக்கும், கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் உள்ள அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த திறமைக்கான என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்ல, உங்களோட ஆக்டிவிட்டி எதுவுமே இல்ல. அதே நேரத்துல டாஸ்க்னு ஒரு மொக்கையா கொடுக்குறாங்க, பாலை தூக்கி கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா என்ன பொங்கல் பரிசா தண்ணிய புடிச்சு ஸ்டோர் பண்ண வைக்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு புரியவே இல்லை. ரெண்டாவது இந்த வாரம் கண்டிப்பா விஜய் சேதுபதி அண்ணா வந்து உங்களோட பேரை காப்பாற்றணும்னா நம்ம கமருதீன் அண்ட் எஃப்ஜே அவருக்கும் நம்ம வாட்டர் மில்லன் சாருக்கும் ஒரு விதமான வார்னிங் கண்டிப்பா கொடுக்கணும். எனக்கு மேக்சிமம் வாட்டர் மில்லன் சாருக்கும் இவங்களுக்கும் ரெக்கார்டு கொடுத்தா கூட ஓகேன்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா வைலன்ஸான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப அநியாயம், ரொம்ப பேடா போயிட்டு இருக்கு சார். முன்னால கமல் சார் ஷோ நடக்கும் போது இந்த மாதிரி கிடையாது அநியாயம். ஆனா இவரும் நல்லாதான் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. சோ லாஸ்ட் சீசன் எல்லாம் பார்த்தோம் நல்லாதான் பண்ணிருக்காரு. பட் வந்து இவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா போலாமோன்னு தோணுது. அவங்களும் நோஸ் கட் ஆகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, நம்மளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு விஜய் சேதுபதி அண்ணா பண்றாரு. பட் இந்த இடத்துல வந்து அவர் கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளவங்க செலிபிரிட்டி, அவங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியான ஒரு படத்துல நடிச்சவங்க இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர், மேக்சிமம் உள்ள இருக்கிற பாதி பேர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைடுனாலே மேல வந்தோம். சோ இந்த நெகட்டிவ் தான் நம்மளை கை தூக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே உள்ள சுத்திட்டு இருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமா விஜய் சேதுபதி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவுசெய்து வாட்சன் சார் மட்டும் ஆக்டிங் மட்டும் பண்ண விடாது. இன்னொன்னு வந்து நான் அவரோட பவானி சீன் இருக்கா இல்லையா விஜய் சேதுபதி சாரு, அத போய் பிக் பாஸ்ல பண்ணிட்டு இதுல யாரு தெரியுமா சார் சப்போர்ட்? கலையரசன் தண்ணி அடிக்கிறாப்ல, இவர் இப்படி பண்றாப்ல, அதெல்லாம் பார்த்தா ஐயோ என்னை காணாம எழுதி வச்சுட்டு எங்கேயோ ஓடி போயிடலாம் போல, அந்த மாதிரி அவரே ஓடிடுவார் போல விஜய் சேதுபதிய. ஏயா நான் உன்கிட்ட போகும்போது என்ன சொன்னேன், இதெல்லாம் வந்து ஓகே எனக்கு புரியுது, நீ உணர்ச்சி வசத்தை கட் பண்ண, சென்டிமெண்ட் அடக்கு அப்படின்ற மாதிரி நீ உள்ள போனா அங்க பிக் பாஸ் வீட்ல என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணும். நீ அங்கேயும் போய் இது மாதிரி பண்ணக்கூடாது, உனக்கு ஒரு அட்வைஸ போட்டு தான் உள்ள போனேன். ஆனாலும் அங்க போயிட்டு இந்த என்னது மோனிகா, ஐயோ அந்த சாங் மோனிகா சாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ மோனிகா ட்ரெஸ் கூட போட்டு வர, அந்த சாங் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாரு டான்ஸ் ஆடிட்டு, செம்ம காண்டாவது அது பாக்குறதுக்கு. பட் வந்து நீங்க ஒரு இன்னசென்ட் பிசியோதெரபிஸ்ட் டாக்டரா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும்ல. சோ அந்த டாக்டர் சம்பந்தமா ஏதாவது மக்களுக்கு சொல்லாமே. நீங்க ஏன் கோமாளியா ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நடிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கோமாளித்தனமா பாக்குற மக்களுக்கு வெறுப்பா வர மாதிரி பண்ணாதீங்க. ஒரு பிசியோதெரபி டாக்டர் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அந்த டாக்டர்ல எக்ஸசைஸ் எவ்வளவு, ஏன் அதெல்லாம் எதுவுமே யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. கேட்டா நான் டாக்டர் வீடியோ போட்டுதான் நான் வந்து ஃபேமஸே ஆனேங்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. அது வந்து இன்னொன்று வந்து அந்த வாட்டர் மில்லன்
திவாகர் அப்படின்னு நீங்க பேட்ச்ல போட்டிருக்கீங்க. அதனாலதான் ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு. இன்னமும் நடிப்பாரு. ஆமா, அந்த வாக்கியங்களை மட்டும் கொஞ்சம் அடிச்சு விட்டுட்டு பிசியோதெரபி டாக்டர் திவாகர்னு திவாகர் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போட்டீங்கன்னா கூட அவர் மனசுல இருந்தாலும் அடிக்க முடியல, பேட்ச்ல இருந்தாலும் அதை அடிச்சு கொஞ்சம் மக்களை காப்பாத்துவோமே அப்படிங்கறதா ரெக்வஸ்ட். இதை தாண்டி எனக்கு மீனவ பொண்ணு, அந்த பொண்ணோட ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது. எல்லாரும் சொல்றாங்க அந்த பொண்ணு நெகட்டிவா காட்டுறாங்கன்னு. பட் யோசித்து பாருங்க, அவங்க ஒரு லக்ஸரியான ஒரு ரூம்ல இருக்காங்க. சோ அவங்களோட வேலை என்ன, அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னன்னா ஆப்போசிட்ல இருக்க டீமை வந்து வேலை வாங்கணும், அவங்கள வந்து ஹெவியா ஒர்க் வாங்கணுங்கிறதா இவங்களோட டாஸ்க். சோ அத அந்த பொண்ணு அது பண்ணுது, அதோட டோன்ல பண்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இதுலயுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அதோட மைண்ட் செட் என்னன்னா யாரையும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதுலதான், அக்கா கீழே அழுக்கா இருக்கு பாத்தீங்களா, அக்கா கண்ணாடி போட்டு பண்ணுங்கக்கா, அக்கா லைட்டா இப்படி குனிஞ்சு பண்ணுங்க, அது வந்து அவளோட இதுல அவங்க சொல்றாங்க. ஆனா இது உடனே பிஜே பாரதி, ஏய் எனக்கு தெரியும் நீ என்ன என்னைய பத்தி கண்ணாடி போடலன்னு சொல்ற, நீ என்ன எனக்கு கீழே குளிங்கிற, அப்ப என்ன நீ இது பண்றியா அது பண்றியான்னு வேணும்னே அன்வான்டா அவங்க வந்து சண்டைக்கு போற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு உட்காந்து போய் பெட்ல உட்காந்து அழுதுட்டே இருக்கு. ஒண்ணு சொல்றேன், அந்த பொண்ணை பேஸ் பண்ணிதான் அந்த ஊர் மக்கள், அந்த பொண்ணு வின் பண்ணா அந்த பொண்ணு ஜெயிச்சா அந்த ஊர் ஜெயிச்ச மாதிரி, அந்த ஊர் மக்கள் ஜெயிச்ச மாதிரி மட்டும் மைண்ட் செட்டோட அந்த பொண்ணு அந்த கேமை நல்லா விளையாண்டா ஃபைனல் வரையும் போலாம், வின் பண்ணலான்னு என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் என்னோடது ஏன்னா மீனவ குடும்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஆக்சுவலா அந்த ஏவி காட்டும் போதே ஃபீல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா என்னடா இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திவாகர், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா இறங்கி வரும்போது எல்லாம் யோசிச்சு பார்த்தேன், வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட், டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசாம போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணுச்சு. அதுல இவங்க இறக்கும் போதே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு, ஏதோ ஒரு 4-5 பேராவது நம்மளுக்கு ஓகேங்கிற மாதிரி தோணுதேன்னு. கடைசி உள்ள இறக்குனதுக்கு அப்புறம் 3வது நாளே அழாதீங்க சார், நீங்க ஒரு போல்டான லேடி அப்படிங்கிற மாதிரி மக்களிடையே உங்களை பார்த்துதான் நிறைய லேடிஸ் வந்து முன்னாடி வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து 3வது நாள் அழுதீங்க அப்படின்னா அது வந்து உங்க டோட்டலா உடஞ்ச மாதிரி ஆயிரும். எவ்வளவு பெரிய ஆள் அடிச்சாலும் எதிர்த்து நின்று சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு, அதை நீங்க பண்ணா நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி இன்னும் வந்து நான் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல என்ன சொல்ல வரேன்னா, பாக்குறவங்களுக்கு ஒவ்வொருங்களும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. இப்ப கானா அவர் இருக்காரு, அவர் கானா வினோத் இருக்காரு, கானா சாங் பாடலாம். சோ திவாகர் வந்து டாக்டர் சம்பந்தமா ஏதாவது எக்ஸசைஸ் யோகா அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து அரோரா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ புதுசா ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணுங்க, இன்னும் கேம் வந்து நல்லா போகும். சோ இந்த சீசன்ல லாஸ்ட் வரைக்கும் யாரு வருவாங்க அப்படின்னா, நம்ம சபரி வருவாங்கன்னு எனக்கு தோணுது, கமருதீன் வருவாங்கன்னு தோணுது. அண்ட் வந்து யாரு வெளியே போவாங்கன்னா அப்சராக்கா போவாங்கன்னு தோணுது, வியானா அவங்க போவாங்கன்னு தோணுது. உங்களுக்கு யாருங்க? எனக்கு வந்து இந்த வட்டம் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சபரி அவர் வந்து கொஞ்சம் ஓரளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி எனக்கு பெருசா யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேர்ள்ஸ்ல வந்து நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னா மீனவ பெண் சுபிஷா, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை, செம்ம டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. யார் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, நம்ம பிரவீன்காந்த் அவர் வந்து இருக்கு ஓகே தான், பட் இவங்களோட இன்னும் டாஸ்க் அதிகமாக அவங்களால போட்டி போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வெளியே போவார். அதுக்கப்புறம் திவாகர் அவர் வெளியே போனா நல்லா இருக்கும். ஸோ இந்த சீசன்ல எப்படி என்ன ஏதுன்ட்டு அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். தேங்க்யூ.